ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ விஷ்ணுசித்த குரவேன் நமः. ஸ்ரீமத் வரவர முனையேன் நமः. ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கே ஷயமாஸ்ரயே சிந்தாமணிமிவோத்பாந்தம் உத்சங்கே அனந்தபோகினः ராமானுஜபதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி तथा यत्तत्स्वरूपा सा जीयान्मद्विश्रमस्थली श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. எம்பாரின் 1000வது ஆண்டு. ராமானுஜர் அவதரித்து 9 வருடங்களுக்கு பிறகு குரோதன வருடம் தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் 1026ஆம் ஆண்டில் ஸ்ரீபெரும்பூதுரை அடுத்த மதுரமங்கலத்தில் வட்டமணிக்குடியில் பாரத்வாஜ கோத்திரத்தில் ராமானுஜருடைய சிறிய தாயாரான ஸ்ரீதேவிக்கும் கமலநயன பட்டருக்கும் குமாரராக அவதரித்தவர் கோவிந்தன் என்பவர் ஆவர். இவருக்கு எம்பார் என்ற பெயரும் உண்டு. இவர் எம்பெருமானாரை ஒருபோதும் விட்டு நீங்காத திருவடி நிழல் போன்றவர். அத்திருவடி நிழலாலே ஸ்வரூபம் நிரம்ப பெற்று இருப்பவர், நமக்கு இளைப்பாறும் இடமாகவும் உள்ளார் என்று எம்பாரை பத்தி விஜயத்துடன் விளங்க வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பட்டர் அருளி செய்த தனியன். மதுரமங்கலத்தில் இவர்க்கென்றே பிரத்யேகமாக ஸ்ரீவைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் சுவாமி கோயில் உள்ளது. எம்பார் வைணவத்தில் ஓரான் வழி ஆச்சாரியர்கள் வரிசையில் ஒருவராக போற்றப்படுவார். அவருடைய வாழி திருநாமம் பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே, பொய்கை முதல் பதிமர்கலை பொருளுரைப்போன் வாழியே, மாவளரும் பூதூரன் மலர்பதத்தோன் வாழியே, மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே, தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே, திருமலை நம்பிக் கடிமை செய்யுமவன் வாழியே, பாவையர்கள் கலவியிருள் பகலென்றான் வாழியே, பட்டர் தொழும் எம்பார் பொற்பதம் 2 வாழியே. பூ வளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே. தாமரை பூவில் உரைகின்ற பெரிய பிராட்டியார் உடைய முக மலர்ச்சி பெற்றவர் இவர். அழகு நிறைந்த பெரிய திருமலை நம்பியின் சகோதரியான ஸ்ரீதேவிக்கு பிள்ளையாக பிறந்து பொலிவு பெற்ற எம்பார் வாழ்க. திருப்பதியில் ராமானுஜருடன் 1 வருட காலம் தன் அம்மானான பெரிய திருமலை நம்பிகளிடம் ஸ்ரீராமாயணம் கேட்டதனால் திருமகளார் பொலிவடைந்தார். அத்தகைய எம்பார் வாழ வேண்டும். தாயாரின் அருளால் கைங்கரிய செல்வத்தில் சிறந்து விளங்கிய எம்பார் பல்லாண்டு வாழ்க. பொய்கை முதல் பதிமர்கலை பொருளுரைப்போன் வாழியே. பொய்கை ஆழ்வார் முதலான 10 ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தங்களின் உட்கருத்துக்களை எடுத்துரைத்தார். 58 பாசுர திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கியானங்களில் எம்பார் தன் நிர்வாகத்தையும் ஐதிக்கத்தையும் காட்டி தகுந்த பொருளுரைத்தார். அவற்றில் சிலவற்றை நாம் அனுபவிக்கலாம். பொய்கையாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியில் வழி நின்று நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரே ஆவர், பழுதொன்றும் வாராத வண்ணமே விண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் என்ற பாசுரத்தை திருவேங்கடனிடம் பக்தி மேலிட்டு தினமும் விடியற்காலையில் அனுசந்திப்பார் என்று பெரியவாச்சான் பிள்ளை உரை. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா என்ற பாசுரம் காலக்ஷேபம் ஆகும்போது எம்பார் கோஷ்டியில் இந்த ஆத்மாவுக்கு முதல் குரு யார் என்ற கேள்வி எழுந்தது. சிலர் ஆச்சாரியனே முதல் குரு என்றனர். மற்றும் சிலர் ஒரு ஆச்சாரியனை காட்டி அவன் திருவடிகளை பற்று என்று கூறி அவனை அழைத்து சென்று அவனோடு சேரவிட்டவர்களே முதல் குரு என்றனர். இதனை கேட்டுக்கொண்டிருந்த எம்பார், இப்படி அழைத்து செல்பவன் இவனை அழைத்தாலும் அவன் அதற்கு இசையாமல் இருந்தால் பயனல்லவே. எனவே ஆழ்வார் அருளியபடி இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்று இவனை இசைவிப்பது எம்பெருமான் செயல். ஆகையால் எம்பெருமானே முதல் குரு என்று சுவைப்பட கூறினார். 4ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியில் நன்னாதார் முருவலிப்ப பதிகத்தில் உன்னை பிரிந்து படுகின்ற துன்பத்தை காட்டிலும் உன்னை ஒருபோதும் எண்ணாத மகா பாவிகளான இவ்வுலகோர்கள் நடுவே இருப்பது பெரும் துன்பத்தை விளைவிக்கிறது. உன் பிரிவையாவது ஒருவாறு பொறுத்து கொள்ளலாம்,
ஆனால் உன்னை தவிர மற்றவற்றையே விரும்புகிற இக்கொடிய உலகோர்களின் நடுவில் இருப்பது ஆற்ற முடியாதது. ஆகையால் இந்நில உலகில் இருப்பதை தவிர்த்தருள வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுவதாக எம்பார் நிர்வாகம். ஆனால் குருத்தாழ்வான் வேறு வகையாக நீண்ட விளக்கம் ஒன்று அருளுகிறார். எம்பாருக்கு ஒவ்வொரு பாசுரத்தின் முதல் 2 அடியில் நோக்கு, ஆழ்வானுக்கு பின் 2 அடியில் எம்பெருமான் குணத்தில் நோக்கு. திருமங்கையாழ்வாரிடம் மிக்க பக்தி கொண்ட எம்பார் மங்கையர்கோன் அருளிய பொங்கும் புகழுடைய 1000 பாசுரமும் மற்றும் 3000 தம் மனத்தில் தங்கும்படி அருள ராமானுஜரை ஒரு தனியன் மூலம் வேண்டுகிறார். எங்கள் கதியே ராமானுச முனியே, சங்கை கெடுத்தாண்ட தவராசா, பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. இவ்வாறு ஆழ்வார்களின் ஈரச்சொல்லான பாசுரங்களில் மற்ற ஆச்சாரியர்களைப் போல் எம்பாரின் பொருளமை அமைப்பு விஞ்சி இருக்கும். அத்தகைய எம்பாருக்கு பல்லாண்டு பாடுவோமாக. மாவளரும் பூதூரான் மலர்பதத்தோன் வாழியே. பெருமை பொருந்திய ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவரான ராமானுஜர் திருவடி நிழலாக இருப்பவர் எம்பார். இது பற்றிய பட்டர் என்னும் ஆச்சாரியர் அருளிய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் ராமானுஜ பதச்சாயா என்று எம்பெருமானாரை ஒருபோதும் விட்டு நீங்காத திருவடி நிழல் என்று அருளுகிறார். மனிதனை விட்டு பிரியாத நிழல் போலவும் பெருமாளை விட்டு பிரியாத இளைய பெருமாளை போலவும் ராமானுஜருடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றி அவரை பிரிந்து சகிக்க மாட்டாதவராய் அவருக்கு ஆட்பட்டிருப்பதையே முக்கியமாக கொண்டவர் என்று திருமழிசை அண்ணா அப்பங்கார் சுவாமி உரையிடுவர். யதிபதி சரணச்சாய என்கிறபடியே எதிராஜருடைய திருவடி நிழல் என பெயர் பெற்றவர். ஒரு சமயம் கனியனூர் சிரியாத்தான் என்னும் ஆச்சாரியர் எம்பாரை வணங்கி, தேவரீர் மனத்தில் தஞ்சமாக நினைத்திருக்கும் அத்தை எனக்கு அவசியம் அருள வேண்டும் என்றார். உடனே எம்பாரும், எம்பெருமானார் ஸ்ரீபாதம் 2 ஒழிய தஞ்சமாய் இருப்பதில்லை என்று கூறினார். ஒன்றான எம்பார் ஜீயர் அருளிய பகவத் ராமானுஜ அவயவ பிரபாவத்தில் ராமானுஜர் திருவடி நிழலான எம்பார் கோவிந்தாரிய நிதம்பக என்கிறபடியே ராமானுஜரின் இடையின் பிற்பகுதி ஆவார். எம்பாரே ராமானுஜரின் திருமேனி அழகை சொல்லும் போது பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் என்று திருவடி பற்றி அருளினார். அந்த பாசுரத்திலேயே இறுதியாக இல்லை எனக்கெதிரே என்று செருக்காக சொல்லுவதும் காணலாம். பெரியாழ்வார் திருமொழியில் வேயர் தங்கள் என்ற பாசுரத்தின் முடிவில் சாயை போல பாடவல்லார் தாமும் அனுக்கர்களே என்ற தொடருக்கு சீடர்கள் எம்பாரிடம் பொருள் வினவினர். எம்பாரும், நான் உடையவர் ஸ்ரீபாதத்தில் இது கேட்கவில்லை, மேலும் உடையவரும் திருக்கோட்டியூர் நம்பியிடம் சென்றுள்ளார், இருந்தாலும் சொல்கிறேன் என்று உள்ளே சென்று ராமானுஜர் திருவடி நிலைகளை எடுத்து தன் திருமுடியில் வைத்துக் கொண்டார். இப்போது உடையவர் அருளி செய்தது கேட்கலாகாதோ என்று அந்த தொடரை பாடவல்லார் சாயை போல தாமும் அனுக்கர்களே என்று வேறு விதமாக சுவைப்பட கொண்டு கூடுதலை காண்பித்து அருளினார். இதனால் பூதூரன் மலர்பதத்தில் எம்பாருக்குள்ள பக்தி அறியலாகும். மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே. மகர சப்தத்துக்கு நன்மையை உண்டாக்குகிற மாதம் என்றும் மாதங்கள் எல்லாவற்றுக்கும் சோபையை தரும் மாதம் என்றும் சொல்லுவர். மகர மாதமான தை மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்த எம்பார் வாழ்க. தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே. தேவும் எப்பொருளும் படைக்க என்ற தொடர் திருவாய்மொழி 2ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் 4ஆம் பாட்டு தொடர். யாதவ பிரகாசனோடு கங்கை யாத்திரை சென்றபோது கங்கையில் நீராடிய எம்பார் கையில் சிவலிங்கம் ஒட்டிக்கொள்ள அதனால் சைவப்பற்று கொண்டு காளஹஸ்தி சென்று உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று பெயர் பூண்டு சைவ வழிபாடு உடையவர் ஆனார். அவரை நம் வழிக்கு கொண்டு வர ராமானுஜரின் விண்ணப்பம்படி பெரிய திருமலை நம்பிகள் 2 முறை முயன்றும் பயனில்லாமல் கடைசியாக 3வது முறையாக காளஹஸ்திக்கு சென்று எம்பார் இருந்த தோட்டத்தில் ஓரிடத்தில் தமது சீடர்களுக்கு திண்ணன் வீடு என்ற திருவாய்மொழி 2ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்தின் கருத்தான கண்ணனே எல்லாம் நிர்வகிப்பன் என்றும் 2ஆம் பாசுரமான ஏ பாவம் பரமே என்பதனால்
விரும்பியதை பெறவும் விரும்பாததை போக்கவும் கண்ணனே காரணம் என்றும், மூன்றாவது பாசுரமான ஏரணை பூவனை என்ற பாசுரத்தின் கருத்தான இவனை எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் என்றும் சொல்லி, நான்காவது பாசுரமான தேவும் எப்பொருளும் படைக்க என்று தொடங்கும் போது எம்பார் ஒரு மரத்தின் மேல் ஏறி பூப்பறித்து கொண்டிருந்தார். இந்த பாசுரம் செவிப்பட்டவுடன் மூன்று பாசுர கருத்தின் தொடர்ச்சியாக விளக்கி அருளினதை கேட்ட பின், மேலே தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமே என்ற அடியை சொல்ல கேட்டு தம் கையில் இருந்த பூக்குடலை விட்டெறிந்தார். கீழே இறங்கி தாம் அணிந்த ருத்ராட்ச மாலைகளை எடுத்து வீசினார். நம்பிகள் திருவடியில் முறைகெட விழுந்தார், கதறி அழுதார். நம்பிகளும் அவரை குளிர கட்டாட்சித்து நல்ல வார்த்தைகளால் அவர் வருத்தத்தை போக்கி தம்முடன் அழைத்துச் சென்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஸ்காரங்களை செய்வித்தார். அவரும் நம்பி திருவடியில் ஆழ்ந்த அன்பு கொண்டு அடிமை செய்து வந்தார். இவ்வாறு திருந்தின எம்பாருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். திருமலை நம்பிக்கு அடிமை செய்யும் அவன் வாழியே. எம்பாருடைய ஆச்சாரிய பக்தி மிகவும் சீர்மை கொண்டது. திருமலை நம்பிகளிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற எம்பார் ஆத்மகுணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படி இருந்தார். பல காலம் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். ராமானுஜருடன் ஒரு வருட காலம் திருப்பதியில் ஸ்ரீராமாயணம் நம்பிகளிடம் கேட்கும் காலத்தில் ஒரு சமயம் திருமலை நம்பிக்கு அமைத்த படுக்கையில் எம்பார் தாம் முதலில் படுத்துக்கொண்டு அதனை சோதனை செய்ய, ராமானுஜர் இதை திருமலை நம்பிக்கு சொல்ல, அவரும் எம்பாரை அழைத்து, நீர் நம்முடைய படுக்கையிலே படுத்திருந்தீர் என்று கேள்விப்பட்டோம், இப்படி செய்யலாமோ? இதுக்கு பயன் என்ன என்று கேட்டார். எம்பாரும் நரகம் என்று சொன்னார். நம்பிகளும் ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டார். எம்பாரும் உடனே, தேவரீர் படுக்கையில் படுத்தபோது திருமேனியில் ஒன்றும் உறுத்தல் கடித்தல் செய்யாமல் இருக்கச் செய்தால் ஆச்சாரியர் சுகமாக உறங்குவார் என்று சோதித்து பார்த்தேன். இதனால் அடியேனுக்கு நரகமே அமைந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்டது அவருடைய பக்தி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் ராமாயணம் கேட்ட பிறகு திருவரங்கம் விடை கொள்கிறார். அப்போது திருமலை நம்பிகள் உடையவருக்கு அவர் விருப்பத்தின் பொருட்டு கோவிந்த பெருமாளை தந்தருளினார். கோவிந்த பெருமாளையும் கூட்டிக் கொண்டு திருக்கடிகை முதலான திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டு காஞ்சிக்கு வந்து திருக்கச்சி நம்பி மடத்துக்கு எழுந்தருளினார். திருமலை நம்பியை பிரிந்த எம்பார் திருமேனியில் வைவர்ணியம் ஜுவரம் பிறந்து முகம் உராவி கிடக்கிறபடியை கண்டு உடையவர் கோவிந்த பெருமாளை திருமலை நம்பியை போய் சேவித்து வாரும் என்று இரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் அனுப்பி வைத்தார். அவர்களும் திருப்பதி சென்று திருமலை நம்பி திருமாளிகை வாசலிலே சென்றபோது அங்குள்ளார் நம்பிக்கு சொல்ல, அவரும் பேயனை போகச் சொல்லுங்கள் என்று சொல்ல, நம்பிகள் மனைவி, இத்தனை தூரம் வந்த இவருக்கு தேவரீர் சேவையில்லை, ஸ்ரீபாத தீர்த்தமில்லை, பிரசாதம் கொடுத்தனுப்ப வேண்டாவோ என்று சொன்னாள். நம்பிகள் வித்த பசுவுக்கு புல்லிடுவதில்லை என்று கதவை தள்ளிவிட்டார். எம்பாரும் நமக்கு உடையவர் திருவடிகளே தஞ்சம் என்று கூட வந்தவர்களுடன் புறப்பட்டு காஞ்சி வந்து சேர்ந்தார். தம்பியின் ஆச்சாரிய பக்தியை கண்டு வியப்படைந்தார் ராமானுஜர். இத்தகைய ஆச்சாரியரான எம்பார் பல்லாண்டு வாழ வேண்டும். பாவையர்கள் கலவியிருள் பகலென்றான் வாழியே. எம்பார் ராமானுஜரின் திருமேனி அழகில் ஈடுபட்டு அவருடைய குணானுபவமே தமக்கு பொழுதுபோக்காக கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் எம்பாருடைய தாயார் ராமானுஜரிடம் முறையிட்டாள். ராமானுஜரும் தம்பியை அழைத்து, கோவிந்தரே, நமது ஆணை, ஒரு நல்ல வேளையில் அகமுடையாளுடன் கிரகஸ்த தர்மம் நடத்தும் என்று நியமித்தார். கோவிந்தரும் தனது மனைவியை அழைத்து ஓரிரவு முழுவதும் அவளுக்கு தமது அந்தர்யாமியான பகவானை காட்டித் தந்தார். பகவத் குணானுபவத்தை பண்ணி வைக்க தாயார் மீண்டும் ராமானுஜரிடம் முறையிட்டாள். அவரும் தம்பியை அழைத்து நடந்தது என்ன என்று விசாரித்தார். இவரும் அந்தர்யாமி பிரகாசிக்கும் போது இதற்கு இருளேது, தனிமை ஏது, அடியேன் செய்ய கடவதென்ன என்றார். ராமானுஜரும் எம்பாருடைய பற்றற்ற நிலையை கண்டு மகிழ்ந்து எம்பாருக்கு உத்தம ஆசிரமமான சந்நியாசத்தை கைக்கொள்ளச் சொன்னார். எம்பாரும் அவ்வாறே துறவம் பூண்டார். அத்தகைய எம்பார் வாழ வேண்டும். கடைசியாக பட்டர் தொழும் எம்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே.
கூரத்தாழ்வானுடைய பெரிய திருக்குமாரருக்கு ஸ்ரீ ரெங்கநாதன் என்பது இயற்பெயர். அவரை ஸ்ரீரங்கநாதனாகிய பெரிய பெருமாள் பட்டபராசரர் என்று பல தடவை அருளப்பாடிட்டதனால் அவருக்கு பராசர பட்டர் என்று பிரசித்தி ஏற்பட்டது. வேத சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிந்த அந்தணர்களுக்கு அளிக்கும் பட்டப்பெயர் இது. கூரத்தாழ்வான் குமாரரான பட்டர் பிறந்தவுடன் ராமானுஜர் குழந்தையை கட்டாட்சித்து ஆசி கூற ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு தம் சீடர்களுடன் எழுந்தருளினார். எம்பாரை அழைத்து குழந்தையை எடுத்து வரச் சொன்னார். எம்பாரும் அவ்வாறே செய்யும் போது கண்ணெச்சில் படாமல் இருக்க காப்பாக துவயமந்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டே வந்தார். முற்றும் அறிந்த ராமானுஜர் குழந்தையை பார்த்தவுடன் குழந்தையிடம் துவயத்தின் மனம் வீசுகிறதே என்று கேட்க, எம்பாரும் அவருக்கு காப்பாக துவயம் அனுசந்தானம் பண்ணி வைத்தேன் என்றார். எம்பார் பட்டரை தன் சிறகின் கீழ் கொண்டு தாம் அறிந்தவை எல்லாம் பட்டருக்கு சொல்லி வைத்தார். பராசர பட்டர் தொழும் எம்பாரின் பொன் போன்ற திருவடிகள் இரண்டும் பல்லாண்டு வாழ்க. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய எம்பாருக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்து கொள்கிறேன். அடியேனுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் பொறுத்து க்ஷமித்து திருத்தி பணிக்கொள்ள பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.